வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு வில்லேஜ்ல பண்ணேன். அப்போ பண்ணும்போது சனி கிரகத்தை சாட்டனை வந்து நான் காட்டினேன். அப்போ ஒரு பாட்டி அங்கிருந்து ஓடி வந்து ஐயோ சனியை பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஒரே ரகல பண்ணாங்க. அந்த எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. யாரும் பார்க்க கூடாது, சனி நமக்கு இதுவாயிடும் அதாயிடும் அப்படின்னாங்க. ஆனா அந்த பாட்டியை நான் காம்ப்ரமைஸ் பண்ணி பார்க்க வச்சேன். பார்க்க வச்ச உடனே அவங்க கண்ணுலயும் அவங்க முகத்துலயும் ஒரு பிரகாசத்தை நான் பார்த்தேன். நான் உடனே அந்த தொலைநோக்கியில அப்படியே தொட்டு கும்பிட்டு குடுக்குடுன்னு ஊருக்குள்ள போய் மொத்த பேரையும் கூட்டுட்டு வந்தாங்க. அதுதான் எனக்கு கிடைச்ச அந்த கிரெடிட். சோ அவங்களுக்கு தெரியாத இருந்ததுனால அந்த இது அதே போலதான் வந்து 142 கோடி கிலோமீட்டர்ல இருக்கிற சனி கிரகம், 38 கோடி கிலோமீட்டர்ல இருக்கிற செவ்வாய் கிரகம், ஜூபிட்டர் 77 கோடியே 88 லட்சம் கிலோமீட்டர்ல இருக்கிற ஜூபிட்டர், இந்த கிரகங்கள் எல்லாமே சூரியனுடைய ஒளி கதிர்களை பிரதிபலிக்குது. தன்னால ஒளிரக்கூடிய பிரதிபலிப்பு அது கிட்ட கிடையாது பிளானட்ஸுக்கு எல்லாம். அப்படி இருக்கும் பொழுது நான் இதை சொல்லியே ஆகணும். அஸ்ட்ராலஜி செவ்வாய் தோஷம், சனி தோஷம் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சூரியனுடைய ஒளியே அது வாங்கி அதுதான் பிரதிபலிக்க தவிர அதனால எந்த பாதிப்புமே நமக்கு கிடையாது. அப்படி நமக்கு பாதிப்பு அப்படின்னும் பொழுது சூரியனுடைய அவுட்டர் டெம்பரேச்சர் 6000 டிகிரி சென்டிகிரேட். சூரியன் இல்லைன்னா நாம கிடையாது. எந்த பூமியிலயும் உயிர் வாழ்றது சாத்தியமே கிடையாது. சோ பூமி வந்து இருண்டு போயிடும். சோ அந்த சூரியனுடைய ஒளி கதிர்களே 15 பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொலைவு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த மியூசியம்ல எப்படி வந்து நம்ம பாக்குறோமோ அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிங்க சார்? இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இது வந்து நான் ஒரு பெரிய மியூசியத்துல பாக்குறத நான் இன்னைக்கு உங்க வீட்டுல பாக்குறேன். அதை பத்தி கொஞ்சம் அதுதான் ஃபேஷன். அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு ஃபேஷன் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு வந்து அஸ்ட்ரானமி வந்து என்னுடைய பிரீத் மாதிரி. வந்து 2003ல வந்து பிளானட்டோரியத்துல போய் மூன் பார்த்தேன். நான் மூன் பார்க்கும்பொழுது எனக்கு சர்ப்ரைஸா இருந்தது. அதுல இருந்து நான் வந்து இந்த டெலஸ்கோப்பும் வாங்கினேன். நான் இந்த டெலஸ்கோப் வாங்கி கிட்டத்தட்ட 4 வருஷம் நானே வந்து ஸ்டடி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி மூணை வந்து மேப் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து நிறைய பப்ளிக் ப்ரோக்ராம்ஸ், நிறைய ஸ்கூல், காலேஜ் எல்லா இடத்துலயுமே லெக்சர் கொடுத்துட்டு தொலைநோக்கி எடுத்துட்டு போய் குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் பள்ளி குழந்தைங்களுக்கு, காலேஜில் எல்லா இடத்துலயுமே வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் நான். ஸோ அதுக்காக எனக்கு வந்து பாராட்டி அட்லாண்டால இருந்து எனக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க, ஜான் ஹுட் அவார்டு 2012ல. அதுல வந்து சோலார் டெலஸ்கோப் வந்தது. அந்த சோலார் டெலஸ்கோப் வந்து நாம சன்னை வந்து டைரக்டா பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய நம்மளுடைய கல்வி பயணம் வந்து நம்ம கத்துக்கினதை வந்து 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். அது வர ஜெனரேஷன், த பேக் போன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு வந்து நேரு சொன்னார் சில்ட்ரன்ஸை. சோ நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுத்தா போதும். ஒரு நாடு வளர்ச்சி அடையுது, கல்வியில சிறந்து விளங்குச்சுன்னா நாடு வந்து செழிப்பாவும் வளமாவும் வரும். இப்ப இந்த ஆப்ஜெக்ட்லாம் நம்ம பார்க்கும்போது சாட்டன் 142 கோடி கிலோமீட்டர்ல இருக்கு. சாட்டன் ரிங்கோட அழகான ஒரு பிளானட். தொலைநோக்கியில பார்க்கும் பொழுது அது அவ்வளவு பிரமிப்பா இருக்கும். என்ன வந்து ஒரு சின்ன குழந்தை கிட்டத்தட்ட 2008ல நினைக்கிறேன் பிக் பஸார்ல ஒரு பப்ளிக் ஷோ, அதாவது சைட்வாக் அஸ்ட்ரானமி ப்ரோக்ராம், ஒரு 4 டெலஸ்கோப் வச்சு நான் பண்ணும் பொழுது ஒரு சின்ன குழந்தை வந்து 4 தடவை சாட்டன் எனக்கு காட்டுங்க. அதுல இருந்து நான் நிறைய பப்ளிக் ப்ரோக்ராம்ஸ், சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ் வந்தாலும் சரி, பிளானட் ஜூபிட்டர் தெரிஞ்சாலும் சாட்டன் தெரியும் பொழுது பப்ளிக் கிரவுண்ட்ல வச்சுட்டு நான் வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் நான். அப்படி வந்து பப்ளிக் ப்ரோக்ராம் நம்ம பண்ணும் பொழுது கரெக்டான ஒரு பர்மிஷன் வாங்கணும். கார்பரேஷன் கிரவுண்ட்ல பண்ணணும்னா கார்பரேஷன் கிரவுண்ட்ல பர்மிஷன் வாங்கணும், போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணணும், பப்ளிக் நிறைய பேர் வருவாங்க. நம்ம பண்ற ப்ரோக்ராம்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நமக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம சேஃபா பண்ணணும். அந்த மாதிரி வந்து நான் வந்து நிறைய ப்ரோக்ராம் எக்கச்சக்கமா நான் நிறைய பண்ணியிருக்கேன் நான். ஸோ என் கூட இருந்த பசங்க எல்லாமே இன்னைக்கு அஸ்ட்ரோபிசிக்ஸ் ஜெர்மனில இருக்கானுங்க, நெதர்லாண்ட்ல இருக்காங்க. அதுதான் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு கிரெடிட். மூனாய்க்கால் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு சிறந்த மனிதர்களை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் சந்திக்க வாய்ப்பு கிடைக்குது. கண்டிப்பா அது நம்ம சேனல்ல வியூஸ் காமிக்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அஸ்ட்ரானமில மிக பிரபலமான ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு சின்ன பசங்களுக்கும் வந்து இந்த பிளானட்டை வந்து கொண்டு போய் செய்யல மிகப்பெரிய ஒரு தொண்டாற்றவர்
டாக்டர் டி விஜயகுமார் சார் நம்ம அரங்கத்துல இருக்கிறாரு. சார் அரங்கம்னு சொல்லக்கூடாது, இது வந்து ஒரு விண் உலகம். இன்னைக்கு அவர் வீட்டுல தான் நம்ம இருக்கிறோம். இவரு வந்து எப்படி இந்த அஷ்டமில வந்து ஒரு இன்வால்வ் பண்ணாரு, எப்படி மக்களுக்கு பல சேவை செஞ்சாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா வந்து அம்மாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன் குழந்தைக்கு வந்து நிலா காமிச்சு சோறு ஓட்டியிருப்பாங்க. ஆனா அவர் வந்து இன்னும் பல பேருக்கு நிலா காமிச்சு, நிலாவை சுத்தி இருக்கிற அத்தனை கிரகமும் காமிச்சு, இது வந்து சயின்ஸ் வந்து எப்படி சின்ன பசங்க இருந்து பெரியவங்களுக்கு கொண்டு போகணும்னு மிகப்பெரிய சேவை பண்ணிட்டு இருக்கிறாரு. சாருக்கு எப்படி இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, எப்படி நம்ம நிலாவே ஆகட்டும் பல கிரகங்கள் எப்படி நம்ம வந்து நம்மளும் இந்த டெலஸ்கோப் மூலியமா பார்க்கலாம் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நிலாவை பார்க்க நேர்ல வந்து நம்ம நார்மலா பாக்குறதுக்கும் உங்களை மூலியமா வந்து ஒரு டெலஸ்கோப் பாக்குறவங்களுக்கு நிறைய ஒரு ரசனை கண்டிப்பா இருக்கும் சார். சார் வந்து இப்ப நீங்க வந்து நான் நிறைய உங்க வியூஸ்ல இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்திருக்கேன் சேனல்ஸ்ல எல்லாம். அதுல மெயினா வந்து நீங்க மட்டுமே இதை பார்க்க மாட்டீங்க, கண்டிப்பா அந்த சின்ன பசங்களுக்கு வந்து கொண்டு போய் இந்த விஷயத்த கொண்டு போறீங்க. அதை எப்படி ஆரம்பிச்சீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது யாம் பெற்ற இன்பம் வையகம் பெருக அப்படின்னா, ஒரு மனுஷன் வாழ்ற காலத்துல அவன் வந்து எதை கொடுத்துட்டு போகணும், நல்லதை கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு பயணம் தான் என்னுடைய வாழ்க்கை பயணம். விவேகானந்தர் கூட வந்து சொல்லுவாரு, நம்ம வந்து அவங்க தேடிட்டு வரக்கூட நம்ம இது பண்ணக்கூடாது, நாம தேடி போய் ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது அவங்களுக்கு நம்ம செய்யற சேவைன்னு அதை சொல்றதை விட என்னுடைய கடமைன்னு சொல்லலாம். ஏன்னா மை கண்ட்ரி, இந்த நாடு வந்து வளம் பெறணும். இந்த வளம் பெறணும் அப்படின்னும் பொழுது கல்வியிலையும் விஞ்ஞானத்திலயும் எல்லாத்தையுமே வளர்ச்சி பெற்றதான் ஒரு நாடு தனித்துவமா உலக நாடுகள் மத்தியில நம்ம வந்து இந்தியா நிக்க முடியும். சோ நம்ம வந்து தமிழ்நாட்டுல அப்படின்னு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா நிறைய பள்ளி மாணவர்கள், காலேஜ் மாணவர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து புத்தகத்தில் எல்லாமே பிரபஞ்சத்தை பத்தி இருக்கு. இந்த பிரபஞ்சம்னா என்ன, அண்டம்னா என்ன, பேர் அண்டம்னா என்ன அப்படின்ற கேள்வி எழும். ஆனா அவங்களுக்கு சரியான தேடல்களுக்கு சரியான பதில் கிடைக்கிறது இல்லை. சோ அந்த பதிலை நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற பொழுது 2003 என்னுடைய என்ட்ரி அஸ்ட்ரானமில. சோ அந்த 2003 அந்த பிளானட்டோரியத்துல தொலைநோக்கி மூலியமா நிலாவுல இருக்கிற மலைகள் பள்ளத்தாக்க பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அந்த பிரமிப்பு வந்து என்ன வந்து ஏன் வந்து நம்ம தொலைநோக்கி வாங்கி நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி ஸ்டடி பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி முதல்ல நான் 2003 2004 நான் வாங்கின தொலைநோக்கி தான் அந்த வந்து நியூட்டானியன் 6 இன்ச் டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப் கிட்டத்தட்ட என்னுடைய இந்த 21 வருஷ பயணத்துல என் கூடவே இருந்திருக்கு அந்த தொலைநோக்கி. அந்த தொலைநோக்கியை நான் கொண்டு போகாத இடமே கிடையாது. அந்த தொலைநோக்கி ஏன்னா அதனுடைய கவுண்டர் வெயிட், ஜெர்மன் இன்குட்டர்ல அந்த கவுண்டர் வெயிட் இந்த இதுவெல்லாம் பாத்தீங்கன்னா 60 கிலோ இருக்கும். அதை செட் பண்ணி அதுக்கு மேல வந்து அந்த தொலைநோக்கியை வச்சு காட்டும் பொழுது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு பெரியவங்களுக்கும் பப்ளிக் ப்ரோக்ராம் எல்லாம் வச்சு காட்டும் பொழுது அந்த பிரமிப்பை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா. சார் அந்த நீங்க சொன்ன அந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண வாய்ப்பு கிடையாது. பட் இது வந்து முழுக்க சயின்ஸ். இது கண்டிப்பா வந்து எதுவுமே ஒரு அக்யூரேசி வந்து மெயினான விஷயம். இதுக்காக நீங்க ஸ்கூல்ல அந்த நாலேஜ் வந்துதான், இது எப்படி கெயின் பண்ணீங்க சார்? அந்த இது அப்போ வந்து இன்டர்நெட் புத்தகங்கள் தான், என்னுடைய புத்தகங்கள் மூலியமா வந்து நான் வந்து நிறைய கத்துக்கிட்டேன். அதை பத்தி இந்த பிரபஞ்சம் எத்தகைய பெரியது, எவ்வளவு பெருசுன்னு. அதாவது ஹபிள்னுடைய தியரி 13.78 பில்லியன் லைட் இயர்ஸ் இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சிருக்கு. ஒரு ஒளி ஆண்டு என்பது ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஒளியினுடைய வேகம். சோ அப்போ 13.78 பில்லியன் லைட் இயர்ஸ் இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் வந்து அவ்வளவு தூரம் வரைக்கும் விரிஞ்சிருக்கு. இந்த பிரபஞ்சம் ஆஃப்டர் த பிக் பேங் பெருவெடுப்பு கொள்கையிலிருந்து நிறைய அப்படியே பிரிஞ்சு நிறைய அண்டங்கள் பேரண்டங்கள் எல்லாம் உருவாகி 13.78 பில்லியன் லைட் இயர்ஸ். அதை எப்படி நீங்க சொல்லலாம், எப்படி சார் நீங்க வந்து 13.78 பில்லியன் லைட் இயர்ஸ் ஒளி ஆண்டு வரைக்கும் இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சிருக்குதுன்னு? சோ அங்க இருக்கிற கேலக்சிய ஸ்டார்ஸ் இது ஸ்டடி பண்ணும் பொழுது இட்ஸ் கால்டு புரோட்டோஸ்டார். புரோட்டோஸ்டார்னா ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்டது. ரெட்ஷிப்ட் அப்படியே ஷிஃப்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். சோ நாம இருக்கிற கேலக்சி அண்டம், யூனிவர்ஸ்ன்றது பிரபஞ்சம். இந்த யூனிவர்ஸ் வந்து பிரபஞ்சம், கேலக்சின்றது ஒரு சங்கு சக்கரம் மாதிரி.
சோ அதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட 400 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கு. நம்ம இருக்கிற மில்கி வே கேலக்சில ஒரு 400 பில்லியன், 1 பில்லியன் வந்து 100 கோடி, 400 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கு. நம்ம பார்க்கிற எல்லா ஸ்டார்ஸுமே நம்ம வந்து இதுலதான் மில்கி வே கேலக்சில பால்வெளி அண்டத்துல இருக்கிற கேலக்சில நாம பாக்குறோம். சோ இந்த கேலக்சில இருந்து சூரிய குடும்பம் எங்க இருக்கு அப்படின்னா கேலக்சியினுடைய சென்டர்ல இருந்து 26,000 ஒளியாண்டு தள்ளி தான் இருக்கு. இந்த 26,000 ஒளியாண்டு தள்ளி இந்த சூரிய குடும்பம் எந்த பகுதியில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஓரியான் ஆம், பெர்சியஸ் ஆம்னு ஒரு 4 ஆம் இருக்கு. இந்த ஓரியான் ஆம்ல தான் நம்மளுடைய சூரிய குடும்பம் 26,000 ஒளியாண்டு தள்ளி இருக்கு. இந்த ஓரியான் எங்க இருக்குன்னா வானத்துல இனி கூட பார்க்கலாம் நீங்க. இரவு வானத்துல 3 ஸ்டார் லைனா தெரியும். சோ இங்க ஒரு ஸ்டார் தெரியும், இங்க ஒரு ஸ்டார் தெரியும். அதுதான் ஓரியான் கான்ஸ்டலேஷன். ஒரு ஹண்டர் அப்படி நிக்கிறான். அதெல்லாமே அசம்ஷன் தான். ஒவ்வொரு ஸ்டாரும் பல 100 கோடி தொலைவில் இருக்கிறதுனால நம்ம பார்க்கும் பொழுது அது வந்து பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியும். இந்த ஓரியானுடைய கான்ஸ்டலேஷன்ல தான் நாம இருக்கிறோம். இந்த சூரிய குடும்பத்துல சூரியனும் சுத்துது, பூமியும் சுத்துது, தன்னைத்தானே சுத்துது, எல்லா கிரகங்களும் சுத்திட்டு சூரியன் இந்த 598 கோடி கிலோமீட்டர் வரைக்கும் தன்னுடைய ஈர்ப்பு விசையை வச்சிருக்கிறதுனால நாம பூமியில இருந்து வெளியில போகல. அதே போல எல்லா கிரகங்களும் சதறி போகல. நிலா நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் நகர ஓடி போகல. சோ சூரியனுடைய ஈர்ப்பு விசை, த பேரண்ட் ஸ்டார், நம்மளுடைய தாய் எது அப்படின்னாக்கா இதுதான் வந்து சூரியன் தான். சார் இது வந்து நீங்க சொல்ற வேகம் எல்லாம் பார்க்கும்போது நீங்க சொல்ற ஸ்பீடோட அதிக ஸ்பீடா இருக்கு சார். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு இப்ப நம்ம என்னென்னமோ பாக்குறோம். இந்த உலகம் இந்த டைம்ல அலைய போகுது, இன்னைக்கு அமாவாசை வந்துருச்சு, 27 நட்சத்திரம் தான் ஜாதகத்துல இருக்கு. நீங்க சொல்ற பில்லியன் ஸ்டார் மத்தியில அந்த 27 நட்சத்திரம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்றது தெரியல சார். சார் இப்போ இது மாதிரி வந்து நீங்க யாருக்காச்சும் கிளாஸ்ல அதை எடுத்து தரீங்களா சார்? ஏன்னா நம்ம சிட்டிலேயே வந்து நீங்க பண்ற விஷயம் வந்து ஒரு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தான் வராங்க. பட் இது கிராம பகுதி ஆகட்டும், இது வந்து சிட்டியை தாண்ட உள்ளவங்களுக்கு பல பேருக்கு இப்பெல்லாம் ஒரு ஏக்கம் இருக்கும். அவங்களும் உங்களை கான்டாக்ட் பண்ணா அவங்களுக்கான கைடன்ஸோ இல்ல கண்டிப்பா இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி கூட திருப்பூர்ல ஒரு ஸ்கூல், சுப்பையா சென்ட்ரல் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க. இங்க இருந்து நான் தொலைநோக்கி கொண்டு போக முடியாது, ட்ரெயின்ல எடுத்துட்டு போக முடியாது இதோட, அதனால நான் வந்து லெக்சர் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெக்சர் போய் கொடுத்துட்டு வந்தேன். சோ அங்க போகும்பொழுது என்னுடைய நண்பர் அங்க ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொன்னார், நீங்க வரீங்க, உங்களை பிடிக்கிறதே பெரிய கஷ்டம், நீங்க வரீங்க, நீங்க 1 நாள் 2 நாள் ஸ்டே பண்ணுங்க, நான் ஒரு 4 ஸ்கூல், காலையில ஒரு செக்ஷன், மதியானம் ஒரு செக்ஷன், அடுத்த நாள் காலையில ஒரு செக்ஷன், அடுத்த நாள் ஒரு காலையில ஒரு செக்ஷன் சொல்லி அவர் ஆர்கனைஸ் பண்ணாரு. நான் போயிட்டு அந்த குழந்தைங்க மத்தியில நான் வந்து பேசும்போது அந்த குழந்தைங்களுடைய சந்தோஷம், அதாவது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் தான். என்னுடைய அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல அண்டத்துல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே ஒரே நெபுலாவா இருக்கட்டும், ஆர்சேட் நெபுலாவா இருக்கட்டும், ஜூபிட்டரா இருக்கட்டும், எல்லாமே ஒரிஜினல் படங்கள் நான் வந்து அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல வச்சிருப்பேன். நான் ஆரம்ப காலத்துல ஓஎஸ்பியில தான் வந்து ஓஎஸ்பியில தான் லெக்சர் எல்லாம் கொடுப்பாங்க. ஓஎஸ்பிக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பென் டிரைவ்ல நம்ம வந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த ஆரம்பத்துல சொன்னேன் இல்லைங்களா, அஸ்ட்ரானமிக்கு வந்த புதுசுல A4 ஒவ்வொரு போட்டோவும் 40 ரூபீஸ் அந்த மாதிரி ஒரு ஃபைலே வச்சிருக்கேன் நான். சில கிராமங்கள்ல சில ஸ்கூல்ல எல்லாமே அந்த பவர் பாயிண்ட் ப்ரொஜெக்ட் எல்லாம் இருக்காது. இந்த படங்களை காட்டிய இதுதான் நெபுலா. இந்த நெபுலான்றது ஒவ்வொரு நட்சத்திரங்கள் உருவாகக்கூடிய இடம். இந்த நெபுலான்றது ஒரு நட்சத்திரம் வெடிச்சு செதறும் பொழுது அதனுடைய கேசஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி திருப்பி கூலாகி புதுசா நியூட்ரன் ஸ்டார், அதுதான் வந்து ஸ்டெல்லார் நர்சரி அப்படின்றத வந்து நான் இப்படிதான் என்னுடைய பயணத்தை அப்படியே ஆரம்ப காலத்துல இருந்து அப்படியே நான் வந்து கொண்டு போயிருக்கேன். நான் நீங்க சொல்லும் போது வந்து என்னன்னா மக்கள் வந்து பல விதமான ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. இது வந்து யூனிவர்ஸ்னா வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணோம், வந்து உலகத்தையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்பிக்கையை தான் கொண்டு போவோம் அப்படின்றத நிறைய அந்த யூனிவர்ஸ்ன்றது பொதுவாக தான் சொல்றாங்க. பட் நீங்க வந்து இந்த கேலக்சி யூனிவர்ஸ் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டெலஸ்கோப் மூலியமா பார்க்கும்போது ஒரு வாழ்வியல் மனிதன் வந்து நினைக்கிறதா நிஜமா, அதை பத்தி உங்களுக்கு வாழ்றதுக்கு எது முக்கியம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
மனுஷன் வந்து வாழ்றதுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதுதான் கந்தையானாலும் கசகி கட்டு, கூழானாலும் குடித்து கட்டு, குடிசையானாலும் கொடுத்து அந்த காலங்கள்ல வந்து 100 வயசு 110 வயசு வரைக்கும் மனிதனோட ஆவரேஜ் ஏஜ். இன்னைக்கு வந்து 60 வயசு குறைஞ்சி போனதுனால மனிதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் மோர், எதிர்பார்ப்பு, அந்த பெருமூச்சு விடுவாங்க. அந்த பெருமூச்சே வரக்கூடாது. எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, இதுக்கு எது கிடைச்சதோ அதை வச்சு நம்ம சந்தோஷமா வாழ்றதுதான் வந்து வாழ்க்கை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சோ அந்த நோய் நொடி இல்லாத வாழணும். இறைவா எனக்கு வந்து நோயே இருக்கக்கூடாது, நோய் நடுவில ஆக்டிவா இருக்கணும்ன்ற நம்மளுடைய இன்னர் சோலுடைய பிரதிபலிப்பு தான் கடவுள். நம்ம கிட்டயே எல்லா பவரும் இருக்கு. எவ்ரி ஹியூமன் should be electromagnetic waves. எல்லா மனிதனுக்குள்ள பெரிய ஆற்றலே இருக்கு. சோ ஒரு குழந்தை சிரிக்கிறத நம்ம பாக்குறோம், ஒரு மரம் வந்து அசைறத பாக்குறோம், ஒரு பறவை வந்து பறக்கிறத பாக்குறோம். இப்படி நம்மளை ஈடுபடுத்தி, அதுதான் ஃபேஷினேட்டிங்னு சொல்லுவாங்க. உள் உணர்வோட வாங்கி நம்ம உள் உணர்வோட பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஆப்டிக்கல் நர்வ் சிமுலேட் யுவர் ஆர்கான்ஸ். ரத்த ஓட்டம் நல்லா இருந்தாதான் நம்ம வந்து ஆக்டிவா இருக்க முடியும். ஸோ இந்த ஆப்டிக்கல் நர்வ் நம்ம வந்து ஆப்ஜெக்டை பார்க்கும்போது, ரசிச்சு பார்க்கும்போது நம்மளுடைய சிமுலேட் யுவர் ஆர்கான்ஸை வந்து சிமுலேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. இதை விட்டுட்டு நம்ம வந்து இல்லாததுக்கே நம்ம நிறைய பறந்துட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. கண்டிப்பா சார். இது வந்து சயின்ஸை வந்து நீங்க கண்ணையும் பாக்குறீங்க, ஒவ்வொரு மனசுக்குள்ளயும் பாக்குறீங்க. அது சூப்பர் சார். சார் இப்ப நீங்க பார்த்ததுலயே வந்துட்டு இந்த டெலஸ்கோப் மூலியமா பார்த்து ரொம்ப வியப்படைந்த விஷயம், அது உங்களுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் ஏதாச்சும் ஒண்ணு இருக்காது? நிறைய 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 விஷயங்கள் இருக்கு. அதாவது பெர்சியஸ் டபுள் கிளஸ்டர்னு ஒரு கிளஸ்டர் இருக்கு. கிளஸ்டர்ஸ்னா குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். இப்போ பிளைடியஸ் M44 ஜான் மெஷியர்ன்ற ஒரு 110 ஆப்ஜெக்ட வந்து ஸ்டடி பண்ணி அதை கேட்லாக்கே போட்டிருக்காங்க. M1, M2, M44ன்றது பிளேடியஸ் கிளஸ்டர். பிளேடியஸ் கிளஸ்டர் என்னன்னாக்கா கிருத்திகா, கார்த்திகை நட்சத்திர கூட்டம். 7 பெண்கள் முருகரை வளர்த்தாங்க கூட நம்மளுடைய புராணங்கள்ல வந்து சொல்றாங்க இல்லைங்களா. அது அந்த நட்சத்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 7 ஸ்டார் பிரைட் ஸ்டார் பார்க்கலாம். சோ அது வந்து ஓப்பன் கிளஸ்டர். அது சோ நீங்க தொலைநோக்கி முதலமா பார்க்கும் பொழுது ஒயிட் ஃபீல்ட்ல தெரியும். ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு 25x100 பைனாக்குலர், பெரிய பைனாக்குலர் இருக்கு. அதனோட பைனாக்குலர் வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து 3 டிகிரி அப்படின்னும் போது நான் எப்படி வந்து அதை ஜட்ஜ் பண்றது நீங்க கேட்கலாம். சோ 3 டிகிரி அப்படின்னா மூன் வந்து ½ டிகிரி, சன் ½ டிகிரி. சோ அந்த 3 டிகிரில அப்ப எத்தனை மூணு எத்தனை சன்னை வைக்கலாம் பாருங்க. 6 நிலாவை உள்ள தூக்கி வைக்கலாம். ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து அப்படி இருக்கும். சோ அந்த பைனாக்குலர்ல அந்த இடத்த பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஸ்டார்ஸ். LIC வந்து 3 மடங்கு ஹைட்ல இருந்தா எவ்வளவு தூரம் தெரியும் அப்படின்றது வந்து நம்ம அப்படியே கண்ணு முன்னாடியே தெரியும். சோ அப்படி பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கும். அதே போல பெர்சியஸ் டபுள் கிளஸ்டர், அந்த கிளஸ்டர் என்னோட பைனாக்குலர்ல நான் ராமஞ்சேரியில கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ரெகுலரா போவோம். அங்க வந்து ஆரம்ப காலங்கள்ல லைட் பொல்யூஷன் கிடையாது, டஸ்ட் பொல்யூஷன் கிடையாது. அந்த பைனாக்குலர்ல பார்க்கும்போது என்னையே நான் மறந்துடுவேன். நான் இந்த மைண்டும் இந்த சோலும் அந்த பிரபஞ்சத்துக்கு போயிடும். அந்த பிரபஞ்சத்துல இருந்து அந்த எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அது வந்து காஸ்மிக் எனர்ஜி நான் உள்வாங்குனதுதான் எனக்கு வந்து தெரியும். அதனாலதான் வந்து என்னோட பயணமும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு இவ்வளவு வேகமா. சூப்பர் சார், சூப்பர் சார். சார் வந்து நான் வந்து நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற சர்வீஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இந்த கேலக்சி யூனிவர்ஸ் சயின்ஸை பத்தி பண்ற சர்வீஸ்க்காக தான் சார் நான் உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு எஜுகேஷனிஸ்டா இருக்கீங்க. கண்டிப்பா வந்து ஒவ்வொரு பாமரனும் வந்து அந்த பரம்பொருளை பாக்குறதுக்கான அந்த இடத்த காமிக்கிறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் சார். ஆமா, அதாவது அறிவுன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு ஏழை விவசாயினுடைய குழந்தை, அதாவது இந்த தாயினுடைய கருவுல உருவாக்கி வெளியில வர்ற அந்த குழந்தை எல்லாமே வந்து நல்ல குழந்தைங்க தான். சோ அவங்களுக்கு வந்து தேடல்கள் இருக்கும். அவன் ஒரு விவசாயினுடைய குழந்தையோ, ஒரு ஆட்டோ டிரைவரோட குழந்தையோ, அவனுக்கு வந்து அந்த சயின்ஸ் பிக்ஷன் இருக்கும். நேச்சுரலாவே ஏதோ பார்த்தா அவன் வந்து ஒரு பிக்ஷன் வந்திருக்கும். சோ அப்ப அவனுக்கு தேவையான இடத்தை தேடி அவன் போவான். அப்படி போகும் பொழுது அவனுக்கு சயின்ஸை நம்ம எங்க கத்துக்க முடியும் அப்படின்றது தேடும் போது பிளானட்டோரியம் போவான். பிளானட்டோரியம் போகும்போது பிளானட்டோரியத்துல
சில விஷயங்களை காட்டுவான், அதை அப்படியே மேலும் 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 வந்து டெவலப் பண்ணுவான். இன்னைக்கு வந்து இன்டர்நெட் இருக்கு, அவ்வளோ அட்வான்ஸா இருக்கு, அதை பார்த்து நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க. இன்னைக்கு ராக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து இந்தியால வந்து எல்லாமே சக்சஸ். ஸ்பேஸ் எக்ஸ் கூட லாஸ்ட் டைம் ஒரு 10 days முன்னாடி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி போச்சு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம, அதாவது ஒருத்தனை வந்து மிதிக்க மிதிக்க அவன் வந்து எழுந்திருச்சு வரும்போது ஃபுல் பவரா வருவான். அதே போலதான் நமக்கு ஆரம்ப காலங்கள்ல ஐயா என்னுடைய குருநாதர் தான் அப்துல் கலாம், அவருடைய அப்பெல்லாம் வந்து தும்பால சைக்கிள்ல வச்சுட்டு அந்த ராக்கெட்டினுடைய கூம்பெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ராக்கெட்லாம் டிசைன் பண்ணி இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில நாம வந்து 4வது நாடா இருக்கிறோமா. இன்னைக்கு கூட வந்து 2 ஸ்பேஸ் மிஷின்ஸ் வந்து இணைச்சாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்தியனுடைய மூளை வந்து, ஏன்னா நம்மளுடைய நிறைய திங்க் பண்றதுக்கும் நிறைய இது பண்றதுக்கும் நம்மளோட கிளைமேட் கண்டிஷன் வந்து ரொம்ப பெஸ்ட் கிளைமேட். ஹாட்டும் ஈக்குவலா இருக்கும், கோல்டும் ஈக்குவலா இருக்கும். ஆனா யூரோப்பியன்ஸ்க்கு வந்து எப்ப கோல்டு தான். ஹாட் ஆப்பிரிக்கா அங்கெல்லாம் வந்து ஹாட் ரொம்ப இதுவா இருக்கும். நம்ம ஏன் அதை பயன்படுத்த மாட்டோம்? நம்ம ஏன் ஒரு நல்ல விஷயங்களை தேடி போகணும்? கல்வி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாபாரமாயி போனதுனால எத்தனை குழந்தைங்களாலையும் மற்றவங்களாலையும் சாதிக்க முடியல. இன்னைக்கு நான் அந்த குழந்தைங்க சாதிக்கணும்னு அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம். மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்தை தான் கடைசியில சொல்றான். அம்மா அப்பா தான் 2 பேரு, குரு தான். ஒரு குரு இல்லாத எந்த ஒரு காரியத்தையுமே பண்ணாது. அந்த ஒரு நல்ல ஒரு குரு கிடைச்சிட்டாங்கன்னா அதை நாம பயன்படுத்திக்கணும். என்னுடைய குருநாதர் தேவதாசுன்னு சொல்லி இங்க கிண்டியில இருக்காரு. 2003 நான் பிளானட்டோட பார்த்தவர் தொலைநோக்கி எங்க கிடைக்கும் நான் கேட்கும் பொழுது தேவதாச அங்க கிண்டியில இருக்காரு. நான் உடனே ஈவினிங்கே போய் அவரை பார்த்தேன். பார்க்கும்பொழுது அவர் பெரிய ஜாம்பவானா இருந்தார். அவர் வந்து பண்ண டெலஸ்கோப் தான் ஹோம்மேட் டெலஸ்கோப். இந்தியா ஃபுல்லா 4000 5000 டெலஸ்கோப் எல்லா ஸ்கூல் எல்லா காலேஜ்லயும் இருக்கு. ஸோ அவர் அந்த தொலைநோக்கி இங்க இந்தியாவில பண்ணலன்னா இங்க அஸ்ட்ரானமிலாம் இருந்தாரு. இன்னைக்கு இதெல்லாம் அமெரிக்கானுடைய டெலஸ்கோப், இதெல்லாம் இந்த டெலஸ்கோப் எல்லாம் வளர்ந்த நாடுகள் அவங்க வந்து மேல் நோக்கி போயிட்டே இருக்காங்க. நாம வந்து மேல் நோக்கி இன்னும் வர்றதுக்கு வெளிநாடு ஜெர்மனி, என் ஃப்ரெண்டு கூட இப்போ ஜெர்மன் போயிட்டு வந்தாரு. அவர் சொல்ற நம்ம எல்லாம் அந்த இதுக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு 50-100 வருஷம் ஆகும் போல் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க, ஏன்னா பள்ளி காலங்கள்லயும் சரி டிராவல் பண்ணும்போதும் சரி புக்கு வந்து படிக்கிறாங்க, புக் ரீடிங். நம்ம இங்க வந்து புக் ரீடிங்கே கிடையாது. இன்னைக்கு வந்து எல்லார் கையிலயும் மொபைல் போன் இருக்கு. ஸோ அந்த காலத்துல மொபைல் போன்லாம் எங்களுக்குலாம் கிடையாது. இன்டர்நெட்ல நான் 1 மணி வரைக்கும் உட்காந்து இன்டர்நெட்ல பார்ப்பேன். இப்பதான், அதுக்கு முன்னாடி எல்லாம் புத்தகங்கள் படிப்பேன், நிறைய கத்துக்கணும். ஏன்னா மற்ற குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நம்ம வந்து கரெக்டா சொல்லணும். இப்போ பூமியினுடைய டயாமீட்டர் 12,757 கிலோமீட்டர். அதை நான் கம்மியாகவும் சொல்லக்கூடாது, அதிகமாகவும் சொல்லக்கூடாது. அப்ப சொல்லணும் நான் கத்துக்கினது சரியில்லை அப்படின்றது அர்த்தம். வந்து ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நடக்கிற லெக்சர் வந்து கிறிஸ்பா எல்லாருக்கும் கொண்டு ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்கீங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேயர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க சார்? இப்போ இன்றைக்கு பிளானட் அலைன்மெண்ட் அப்படின்னு வந்து இந்த 25th பீடிய எல்லா மீடியாலயும் எல்லாம் நிறைய இதுல வந்து 25 இது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து சொல்றாங்க. மக்கள்லாம் வந்து நிறைய பேர் போன் பண்ணி, சார் வரலாமா சார் வீட்டுக்கு, தொலைநோக்கில பார்க்க முடியுமா? இது வந்து அடிக்கடி நடக்க 2022 எல்லா பிளானட்டும் எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சூரியனை சுத்தி வருது. மெர்க்குரி இங்க இருக்கு, வீனஸ் இங்க இருக்கு, எர்த் இங்க இருக்கு, ஜூபிட்டர் எப்படி சுத்திட்டு வந்துகிட்டே இருக்கு. சோ இப்போ இந்த பீரியட்ல எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரைட் அலைன்மெண்ட்ல வருது. மெர்க்குரி, சாட்டர்ன், வீனஸ், ஜூபிட்டர், யுரேனஸ், நெப்டியூன், மார்ஸ். சோ இது லைனா இருக்கிறதுனால இந்த பிளானட்டரி அலைன்மெண்ட் அப்படின்றது ஒரு இதுதான் வந்து இன்னைக்கு. இது வந்து எப்பவுமே பார்க்கலாம், எல்லா பிளானட்டுமே பார்க்கலாம். 6 மாசம் இந்த வீனஸை வந்து 6 மாசம் கிழக்கு வானல பார்க்கலாம், மேற்குல 6 மாசம் பார்க்கலாம். மெர்க்குரியே அதே போலதான். ஏன்னா எர்த்தனுடைய இன்னர் பிளானட்ல இருக்கிறது, இன்னர் பிளானட் வந்து மேல அப்பர் ஸ்கைக்கு வராது. இப்போ ஜூபிட்டர், மார்ஸ் அவுட்டர் பிளானட், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன்லாம் அவுட்டர் பிளானட்.
இப்போ கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வீனஸ் கன்ஜெக்ஷன், ஜூபிட்டர் கன்ஜெக்ஷன், அப்படியே ஜூபிட்டர் வந்து கரெக்டா 6 மணிக்கு ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே போய் அப்படியே மறையும். ஸோ இந்த ஜூபிட்டர் வந்து ஒரு 3-4 மாசம் வரைக்கும் ஸ்கைல பார்க்கலாம். சேட்டனும் வந்து பார்க்கலாம், மார்ஸும் வந்து பார்க்கலாம். நம்ம தொலைநோக்கி உதவி கொண்டு நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய ஜூபிட்டர்ல கிளவுட் பேண்டு, அப்புறமா ரெட் ஸ்பாட்னு ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வந்து ஒரு ரெட் ஸ்பாட் வந்து சுத்திட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 350 இயர்ஸா 350. எனக்கு வந்து ஆரம்ப காலங்கள்ல வந்து நான் அஸ்ட்ரோபிசிக்ஸ் கிடையாது, நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ எனக்கு வந்து ஜூபிட்டர்ல இவ்வளவு பெரிய ரெட் ஸ்பாட், கிட்டத்தட்ட பூமியை விட 4 சைஸ் பெருசு அந்த ரெட் ஸ்பாட். அந்த ரெட் ஸ்பாட் வந்து 400 வருஷமா சுத்திக்குன்னா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் உள்ள ஆக்ட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இவ்வளவு வந்து பால்கனோ, பெரிய பால்கனோ இருக்கு. மார்ஸ்ல ஒலம்பஸ் மான்ஸ்ன்ற ஒரு மவுண்டைன், இமயமலையை விட 3 மடங்கு ஹைட் ஒலம்பஸ் மார்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த மார்ஸ்ல இருக்கிற மவுண்டனை விட இந்த ஜூபிட்டர்ல இருக்கிற பால்கனோ ஆக்டிவா இருக்கு. அதனாலதான் அந்த கிளவுடு, அந்த சைக்ளோன் மாதிரி அப்படியே ரெட் ஸ்பாட் வந்து சுத்திட்டு இருக்கு. சார் மிக்க ரொம்ப நன்றி சார். நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயம் வந்து மக்கள் வந்து ரொம்ப வியப்பாவே இருக்காங்க. பட் நீங்க வந்து உங்க கையில ஒரு டெலஸ்கோப் இருந்தா இதெல்லாம் எதுவுமே ஆச்சரியப்படுற விஷயமே இல்லை அப்படின்றது சூப்பரா வந்து எங்களுக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நேர்களே, டாக்டர் விஜயகுமார் சார் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ரானமின்றது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்களும் சார் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா, சார் மட்டும் இல்ல நானும் உங்களை மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்தா டெலஸ்கோப்ன்றது இங்க அவ்வளவு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம கண்ணு கேட்டுற தூரம், கை கேட்டுற தூரம் கூட இல்ல, நம்ம கண்ணு கேட்டுறது வந்து தொலைநோக்கி இருக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. வானத்தை வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் சயின்ஸ் எங்கே டெவலப் ஆச்சுன்னா மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சது அஸ்ட்ரானமி தான். இந்த வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்து தான் வந்து அவனுடைய அறிவே வளர ஆரம்பிச்சது. இப்போ ஏன் இந்த ஸ்டார் சிவப்பா இருக்கு, ஏன் இந்த ஸ்டார் ப்ளூவா இருக்கு, ஏன் இந்த ஸ்டார் ஒயிட்டா இருக்கு, ஏன் இது வந்து பிளிங்க் ஆக மாட்டேங்குது, பிளிங்க் ஆகல, ஓ அது பிளானட், இது வந்து ப்ளூவா ஒயிட்டா இருக்கிறது யங்கர் ஸ்டாரு, எல்லோவா இருக்கிறது மீடியம் ஸ்டாரு, ரெட்டா இருக்கிறது சூப்பர் ரெட் ஜெயிண்ட் ஸ்டாரு, லைஃப் சைக்கிள் ஆஃப் த ஸ்டார்ஸ் சொல்லி அது மாதிரி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் மனிதன் சிந்திக்க தான் எல்லா சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ், இன்ஜினியரிங் சயின்ஸ், ஓஷனோகிராபி எல்லாமே வந்து இன்னைக்கு வந்தது. வி ஆர் இன்டெலிஜென்ஸ். நம்ம எங்க வி ஆர் பார்ட் ஆஃப் அவர் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ்ல இருந்து தான் நம்ம வந்தோம். இந்த 500 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சூரியன் செகண்ட் ஜெனரேஷன். இதுக்கு முன்னாடி இருந்த சூரியன் வெடிச்சு சதறி அதுல அக்ரேஷன் டிஸ்க் ஃபார்ம் ஆகி அப்படியே சென்டர்ல அக்குமுலேட் ஆகி மாஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது கிராவிட்டி வரும். ஸோ அப்படியே சன் ஃபார்ம் ஆச்சு. அதே போல இங்க அப்படியே பிளானட், எல்லா பிளானட்டும் ஃபார்ம் ஆச்சு. அப்புறமா வந்து அந்த கேசஸ் எல்லாம் கூல் ஆகி காமெட்டா மாறிச்சு, அஸ்ட்ராய்ட்ஸா மாறிச்சு. இந்த சோலார் சிஸ்டத்துக்குள்ள அப்படியே சுத்திட்டு இருக்கோம். நம்ம பூமி மேல ஜாலியா நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நேர்களே, இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறோம். சாரோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளே போடுறேன். சாரோட நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பா நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா அவரும் இதுக்கான நிறைய கிளாரிட்டியான விஷயங்கள் சொல்லுவாங்க. மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். ஞாபகமா மூனா கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ்.